அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மேஷம் ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி 2025 மே மாதம் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகுது. இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும், மேலும் ஆல்ரெடி சனி பெயர்ச்சி பலன்களை போட்டிருக்கிறேன், ராகு கேது பெயர்ச்சி பலன்களை போட்டிருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து வச்சு சில பாயிண்ட்ஸ் சொல்றேன். முதல்ல இந்த குரு ராசிக்கு 2ஆம் இடத்துல இப்ப இருக்கு. 3ஆம் இடத்துக்கு போறது நன்மையா அப்படின்ற கேள்விகள்லாம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா 3ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம், மேலும் மிதுனத்துல குரு பகை. ஆனாலும் 3ஆம் இடத்துல போய் சில பாதிப்புகளை கொடுத்தாலும் குருவின் பார்வையால தேடி வரும் பாக்கியங்கள் என்றே சொல்லலாம். இந்த மேஷ ராசியை பொறுத்தவரையில ஒரு பக்கம் விரயச்சனி வருது அப்படின்ற ஒரு கவலைகளும் உங்ககிட்ட இருக்கும். இந்த விரயச்சனி வந்தாலும், அதாவது இந்த குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சியால உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது, நன்மைகள் தான் நிறையவே உண்டு. அதுல முக்கியமா ஃபர்ஸ்ட் என்ன நன்மைகள் அப்படின்றத நாம பார்க்கும்போது, இந்த குரு பார்க்கிற இடத்தை வளப்படுத்தும். அந்த வகையில குருவின் பார்வை உங்க ராசிக்கு 7ஆம் இடம், 9ஆம் பாவகம் பாக்கியஸ்தானம், அதே போல 11ஆம் பாவகம் லாபஸ்தானம், இந்த பாவகங்களை பார்க்கறதுனால இந்த பாவகம் வளப்பெறும். அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க முதல்ல தன் வீட்டையே பார்க்குது, அதுதான் பெரிய பாசிட்டிவ். அதாவது 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பாவகத்தை குரு பார்க்கறது தேடி வரும் பாக்கியங்கள். என்ன பாக்கியங்கள்? புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறது, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும், நீண்ட காலமாக வரன் பார்த்தும் அமையலன்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்க பிள்ளைங்களுக்கு வரன் பார்க்குறீங்க, வரன் செட் ஆகலைன்னா வரன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளால மகிழ்ச்சியும் உண்டு, பிள்ளைகளால செலவுகளும் உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்துல கேது வந்துடும், இல்லத்தில் ஒரு புது வரவு ஏற்படும். அதே போல வீடு சொத்துக்கள் சம்பந்தமான ஆதாயங்கள் ஏற்படும். நீண்ட காலமாக சொந்த வீடு கனவோடு இருப்பவர்களுக்கு சொந்த வீடு கனவு நிஜமாகும். இதை பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தின்படியும் இந்த நேரத்துல உங்களுக்கு நல்ல தசாபுக்தி அமையணும். அதே போல உங்களுக்கு அந்த வீடு வாங்கக்கூடிய பிராப்தங்கள் உங்க ஜாதகத்தில் இருக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வருஷம் பொறுத்தவரை 2025 மே மாதம் 14ஆம் தேதியில இருந்து ஏறத்தாழ 2026 மே மாதம் வரலும் ஒரு ராசியில குரு இருக்க போறார் ஒரு வருஷம். அந்த வகையில பார்க்கும்போது வாங்கி கட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேர் பூர்வீக சொத்தால் ஆதாயம் பெறுவீங்க. பூர்வீக சொத்தை வித்துட்டு பழைய சொத்தை வித்துட்டு ஒரு புதிய வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. மேலும் சில பேருக்குலாம் தொலைதூர பயணங்கள் சாத்தியமாகும். அதாவது வேலை விஷயமா நீங்க தொலைதூரம் ட்ரை பண்ணிட்டுக்கிறீங்க, வெளிநாடு வெளி மாநிலம் இங்க ட்ரை பண்ணிட்டுக்கிறீங்கன்னா அது சாத்தியம் உண்டு சில பேருக்கெல்லாம். இந்த குரு பகவானை பொறுத்தவரை வக்ர காலம் இந்த 3ஆம் இடத்துல இருந்தாலே சிறப்பான பலனை கொடுக்குங்க. அதாவது ஐப்பசி 25ஆம் தேதியில இருந்து மாசி மாதம் 27ஆம் தேதி வரை, அடுத்த வருஷம் சொல்றேன் நானு, இடத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர்ல இருந்து அப் டு பிப்ரவரி முடியறதுக்குள்ள அடுத்த வருஷம் உங்களுக்கு இந்த குருவால நன்மைகள் உண்டு. 3ஆம் இடத்துலயே இருந்தா கூட குரு வக்ரமாகும் போது, பகை வீட்டுல குரு இருந்து வக்ரமாகும் போது திடீர்னு ஃபோர்ஸ்ஃபுல்லா செயல்படுவீங்க. தன்னம்பிக்கை கூடும், இந்த நேரத்துல தைரியம் கூடும், வீரியம் கூடும். அதனால இந்த டியூரேஷன்ல மேரேஜ் ஆகாதவர்களுக்கு மேரேஜ் ஆகிறது, அதே போல புத்திரபாக்கியம் கிடைக்கிறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்துல வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ இதுதான் முக்கியமா நான் சொல்ல வர வேண்டிய முக்கியமான விஷயம். படிக்கிற மாணவர்கள் கூட இந்த நேரம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், தொழில் அமையும், புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த நேரத்துல சில பேருக்கு சைன் ஆகும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு புதிய ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க, அதுவும் இந்த நேரத்துல வளர்ச்சி இருக்கும் தொழில் ரீதியாக. விரயச்சனி வந்துச்சுனாக்க கஷ்டம் அப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதாவது விரயஸ்தானன்றது இங்க குருவோட வீடு, அதாவது சனியோட வீடா இருந்தா நிறைய பாவத்து உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு குருவோட வீட்டுலதான் சனி இருக்கிறாரு, பெரும்பாலும் குருவை போலும் கொஞ்சம் செயல்படுவார். அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்துல சுப விரயங்களை நிறைய ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது இந்த விரயச்சனி காலகட்டம் இந்த குரு பெயர்ச்சியான பின்புதான் பாத்தீங்கன்னாக்க வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, கடன் வாங்கி புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அகலக்கால் வைக்காதீங்க, புதிய கடன் படுறதுல எச்சரிக்கையாக இருங்க. மேலும் வாகன கடன் அல்லது வீட்டு கடன் போன்றவையும் சில பேருக்குலாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மேலும் 12ஆம் பாவகத்துல இந்த சனி இருந்து சனிக்கு கேந்திரத்துல குரு இருக்கிறது ஒரு வகையில நல்லது. புதிய முயற்சிகளா நிறையவே செய்வீங்க வேலை விஷயமா. அதாவது தொழில் ரீதியாக பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் புதியதாக
ஆரம்பிக்கலாம் ஒரு ப்ராஜெக்டை, அல்லது வேலையில் இருப்பவர்கள் வேலையை விட்டுட்டு புதிய தொழில் ஆரம்பிக்கலான்னு போகலாம். அந்த மாதிரியான புதிய முயற்சிகளை நீங்க செய்ய போறீங்க. வேலையில் இருப்பவர்களுக்கே கூட ஒரு ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு முக்கியமா சொல்றேன் நானு. இந்த சனி விரைய சனியாக வந்து இப்போ பாத்தீங்கன்னாக்க அந்த காலகட்டத்தில் தான் மேரேஜ் ஆகிறது, அதே போல புத்திர பாக்கியம் கிடைக்கிறது போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் ஏற்படும். மொத்தத்துல இந்த குரு வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறது பார்வையால நல்லது. லாபஸ்தானத்தை பாக்குது. மேக்சிமம் பண வரவுலாம் நல்லாவே இருக்கும். அதாவது ஒரு பக்கம் பணம் வரும், ஒரு பக்கம் செலவாயிடும், விரயமாகும். அப்போ கொஞ்சம் கடனும் வாங்குவீங்க. இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. அதாவது குரு பாக்குறதுனால பணம் வருது, 12ஆம் பாவகத்துல சனி இருக்கிறதுனால விரயமும் ஆகுது. அது சுப விரயமாக போகுது. அவ்வளவுதான். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் தான். இதனால நம்ம எந்த வகையிலையும் பயந்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. மேலும் அபிலாஷைகள் நிறைவேறும். 11ஆம் பாவகத்தை குரு பாக்குறதுனால புத்திரபாக்கியம் கிடைக்கிறது. அதே போல நீண்ட நாளா உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக நீங்க போராடிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அந்த கனவுகள் நிறைவேறது போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சரி, என்னதான் இதுல நெகட்டிவ்னா, இவ்வளவு விஷயமும் பாசிட்டிவா இருக்கணும்னா நீங்க முயற்சி செய்யணும். 3ஆம் இடம் என்பது தைரிய வீரியம் ஸ்தானம், முயற்சி ஸ்தானம். இந்த இடத்துல வந்து குரு உட்கார்றது வந்து முயற்சியை தடை ஏற்படுத்தும். நிறைய முயற்சி செஞ்சாலும் தடை ஏற்படுத்தும், இல்லைன்னா உங்களை முயற்சியே செய்யாம வைக்கும். அதாவது எந்த ஒரு முயற்சி செய்யல, எது செஞ்சாலையும் சக்சஸ் ஆகலன்ற ஒரு நெகட்டிவ் தாட்டை நிறையவே ஏற்படுத்தும். தைரியத்தை குறைக்கும், இருக்கிற இடத்த குரு கெடுக்கும். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த 3ஆம் பாவகத்துல குரு இருக்கிறதுனால உங்களுக்கு முயற்சியை குறைக்கும். அப்போ நீங்க வந்து என்ன செய்யணும், ஒரு முயற்சி செஞ்சுட்டு அது கிடைக்கல, வேலை கிடைக்கல அப்படின்ட்டு விட்டுட்டீங்கன்னாக்க கண்டிப்பா அது கிடைக்கவே கிடைக்காது. அதே தொடர்ந்து முயற்சிகள் செஞ்சீங்கன்னாக்க, சலிக்காம போராடினீங்கன்னா சலிக்காம நீங்க ஜெயிக்கலாம். அதே போலதான் வரன் பாக்குறீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வரன்கள் பார்க்கும்போது தான் அது செட் ஆகும். புத்திரபாக்கியமும் அதே போலதான். இப்போ 3ஆம் பாவகம் என்பது பாத்தீங்கன்னாக்க இந்த இடத்துல நண்பர்கள் அண்ட அயலார்களை கூட குறிக்கும். அந்த வகையில நண்பர்களுடன் சில உடன்பாடு இல்லாத கருத்துக்கள் சொல்ல வரலாம், அல்லது நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம், அல்லது அண்ட அயலார்களால சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். இந்த 3ஆம் இடத்துல அதாவது குரு இருக்கும்போது உங்களுடைய கம்யூனிகேஷனை தவறாக புரிந்து கொள்வார்கள் குடும்ப உறவுகள் குறிப்பாக. அந்த வகையில வந்து சரியான விதத்துல நீங்க பேசணும், அல்லது சில விஷயங்களை நீங்க பேசாம இருக்கிறது கூட நல்லது. குறிப்பா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரி கிட்ட பேசுறீங்க அல்லது கம்யூனிகேட் பண்றீங்கன்னா உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்போ கரெக்டா நீங்க வந்து கம்யூனிகேட் பண்றீங்க அல்லது கொஞ்சம் மௌனமாவே இருக்கிறீங்கன்னா பெட்டரா இருக்கும். தன்னுடைய பர்சனலா சக பணியாளர்கிட்ட போய் சொல்லாம இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஒண்ணு நடக்க போகுதுன்னா ஒண்ணு நீங்க செய்யலாம்னு பிளான் பண்ணிட்டுக்கிறீங்க, அந்த பிளானை முன்கூட்டியே சொல்லிட்டீங்கன்னா அது சக்சஸ் ஆகாம போகும். அதை பார்த்துங்க. அதே போல இந்த காலகட்டத்துல சில விஷயத்துக்கு நீங்க அலைச்சல்கள், நிறைய சிறு தூர பயணங்கள்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். அதாவது குடும்ப வாழ்க்கையை பத்தி நாம இங்க முக்கியமா நான் குறிப்பிடணும்னாக்க, திருமண வாழ்க்கையில சற்று தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரும். சில பேருக்கு கணவன் மனைவி ஒற்றுமையாவே இருக்கீங்க, பிரியாம இருக்கீங்க அப்படின்னா, அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்துல தொழில் காரணமாக அல்லது ஏதோ ஒரு சின்ன சின்னமான கருத்து வேறுபாடுகளால சற்று பிரிந்து இருக்கக்கூடியது, அப்புறம் சேர்றது, இப்படியான சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஏன்னா அந்த சனி 12ல இருந்தாக தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அல்லது ஏதோ ஒரு வகையில வந்து பயணங்கள், அலைச்சல்களுடைய ஒரு டெபுடேஷன் மாதிரி வெளியில போய் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, வாழ்க்கை துணைவர் வேற ஒரு பக்கம் இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நிறையவே இருக்கும். அதே சமயத்துல பெரிய கருத்து வேறுபாடு வந்து பிரிஞ்சிருவோமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா குருவோட பார்வை 7ஆம் இடத்துக்கு வருது. எப்பயுமே நல்லா தெரிஞ்சீங்க, ஒரு சரியான ஜாதக பொருத்தத்தோட இணைத்திருக்கீங்க, அது வந்து பொருத்தம் கரெக்டா இருக்கு. அதே போல தோஷங்கள்லாம் 2 பேருடைய ஜாதகத்திலையும் கலஸ்தர தோஷம் இல்லை, தார தோஷம் இல்லை, நல்ல தசா புக்தி நடக்குது அப்படின்னா நீங்க எதற்குமே பயப்பட வேண்டியதில்லை. அப்படிப்பட்டவர்கள் பொது பலன் பார்க்கறது கூட உண்மையிலேயே நேரம் இருக்காது, ஓப்பனா சொல்ல போனாங்க. இப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கும். யாருக்கெல்லாம் பிரிந்திருக்கு அப்படின்னா, ஒருத்தருக்கு தார தோஷம் கலஸ்தர தோஷம் இருக்கும், இன்னொருத்தருக்கு இருக்காது, அவங்களுக்கு நடப்பு தசா புக்தி சரியில்லாம இருக்கும், அப்படிப்பட்டவர்கள் பிரிஞ்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா 2 பேருக்குமே கலஸ்தர தோஷம் இருக்கும், அல்லது ஏதோ ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இருந்து இன்னொருத்தருக்கு இல்லாம இருக்கும். இப்படி ஒரு வேரியேஷன்ஸ் இருந்துகிட்டு இருக்கும். தோஷ சாமி ஈக்குவலா இருக்காது, அதை இணைச்சு வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு தசா புக்தி சரியில்லாம நடக்கும்போது பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அவங்கதான் வந்து பிரிந்திருக்கிறதெல்லாம். இப்போ காமனா மேஷ ராசிக்கு ஒரு பொதுவான பலனா சொல்லும் போது எல்லாருமே பிரிஞ்சுட்டாங்க அல்லது எல்லாருமே சேர்ந்து வாழ்ந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க ஒற்றுமையா இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு பெரிய பாதிப்பு எல்லாம் கிடையாது.
பிரிந்து இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் இந்த காலகட்டம். ஆல்ரெடி நீங்க பிரிஞ்சிருக்கீங்க, உங்க ஜாதகத்துல தோஷங்களோடு இருக்கு அப்படின்னாக்க இந்த நேரத்துல சில முடிவுகள் எடுக்காம தள்ளி போடுறது நல்லது. அதாவது கேஸ் போடுறது, போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, இதெல்லாம் அவாய்ட் பண்றது நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலையும் நீங்க உங்க சுய ஜாதகத்தையும் உங்களுக்கு பிடித்தமான ஜோதிடரிடம் கொடுத்து நீங்க செக் பண்ணிட்டு அந்த முடிவு எடுங்க. உங்க சுய ஜாதகத்துக்குன்னு ஒரு பலன் இருக்கு, அதுதான் 90%. நம்ம சொல்றது இங்க கோச்சார பலன்கள் மட்டுமே தான். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் நீங்க ஒரு தொலை தூரத்துல போய் படிக்கிற மாதிரி இருக்கும். நீட் போன்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுக்கிறீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது பேமெண்ட் சீட்டா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரு சிறு தூரமோ அல்லது தொலை தூரத்திலேயோ போய் படிக்கலாம், அல்லது வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்கன்னா அதுக்கான சான்சஸ்லாம் மிக அதிகம். ஸோ படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் கூடுதல் கான்சென்ட்ரேட் போட்டு படிங்க, அதுதான் முக்கியமானது. இப்போ வேலை தொழில நல்லாவே இருக்கும், ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது, லாபங்கள் வரும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு புதிய ப்ராஜெக்ட் சைன் ஆகும், அதன் மூலம் வருமானங்கள் கூடுதலாகவே கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கும் பாத்தீங்கன்னாக்க ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும் சில பேருக்கு. அது இடமாற்றம் அமையும். அந்த இடமாற்றத்தால பண வரவு கண்டிப்பாக உண்டு, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. கொஞ்சம் வேலையில ஒர்க் ப்ரெஷர் அலைச்சல்கள் இருந்தாலும் வருமானம் எல்லாம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா லாபஸ்தானத்தை குரு பாக்குறதுனால. அதனாலதான் சொன்னேன், இந்த குரு பெயர்ச்சி ஆன பின்பு தேடி வரும் பாக்கியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ நான் இதுல என்னென்ன நெகட்டிவ் சொல்லணும் அதெல்லாம் நீங்க பாசிட்டிவா மாத்திக்கிறது நம்மளால முடியும். கண்டிப்பா நிறைய முயற்சி செய்றீங்க, மனம் தளராம இருக்கீங்க, தன்னம்பிக்கை குறையாம இருக்கீங்க, தைரியத்தோடு செயல்படுறீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட அயலார்களோட லிமிட்டா இருந்துங்க, கம்யூனிகேஷனை கரெக்டா பண்ணுங்க, வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். நமக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்பட்டுன்னு வச்சிங்களேன், பெரிய பாதிப்பு இருக்காது. அதுதான் இந்த பொது பலனோட ஒரே ஒரு சின்ன நோக்கம். மற்றபடி இந்த குரு பயிற்சி ஆன பிறகு நீங்க ஆலங்குடி போயிட்டு வரலாம், ஆலங்குடி குரு பகவானுடைய ஸ்தலத்துக்கு போயிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கூட போயிட்டு வாங்க, அது ரொம்ப நல்லது. அதுவும் குரு ஸ்தலம் தான். வியாழக்கிழமை விசாக நட்சத்திரமாக இருக்குன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க, வியாழக்கிழமையே புறப்பட்டுறாதீங்க, அங்க இருங்க. திருச்செந்தூர்ல வியாழக்கிழமை இருக்கிற மாதிரி பாருங்க. அன்னைக்கு விசாக நட்சத்திரமாக இருக்குன்னாக ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைனாலும் செவ்வாய்க்கிழமையில விசாக நட்சத்திரம் வருதுனாலே அன்னைக்கு போங்க, அதுவுமே சிறப்பு தான். முருகனை தரிசிச்சுட்டு வாங்க, முற்றிலும் உங்களுடைய வினைகள் தீரும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.